அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அகீதத்து சூஃபியாவிலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் குலாம் மௌலவி அவர்கள் அல் குர்ஆனிலே வரக்கூடிய 2 வசனங்களை குறிப்பிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், தில்க ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅலின், நாங்கள் அந்த ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதே நேரத்தில் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி, நாங்கள் அவனுடைய ரசூல்மார்களுக்கு மத்தியில் எந்த விதமான பிரிவினையும் ஏற்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த 2 வசனங்களும் முரண்படுவது போல தெரிகின்றது. அதாவது ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை நாங்கள் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற போது அங்கே ரசூல்மார்களுக்கு இடையிலே ஒரு பிரிவினை இருக்கின்றது என்பதும், அதே நேரத்தில் லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி என்று சொல்லுகின்ற போது ரசூல்மார்களுக்கு இடையில் எந்த விதமான பிரிவும் இல்லை என்பது போலவும் தோன்றுகின்றது என்று கேட்டிருந்தார்கள். இதற்கு ஜீலானி ரப்பானி அவர்கள் அழகான விளக்கம் ஒன்றையும் சொல்லியிருந்தார்கள். அந்த தொடரிலே நானும் ஒரு சில விவரங்களை இங்கே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா முதலிலே சொல்லியிருக்கக்கூடிய வசனம் தில்க ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅலின் என்பதை நாங்கள் கவனிக்கின்ற போது அல்லாஹு தஆலா ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அந்த ஆயத்தின் தொடரிலேயே சொல்லுகின்றான், மின்ஹும் மன் கல்லமல்லாஹு, சிலரோடு அல்லாஹு தஆலா பேசி இருக்கின்றான். வரஃபஅ பஅலஹும் தரஜாத்தின், சிலருடைய தரஜாக்களை உயர்த்தி வைத்திருக்கின்றான். வஆத்தைனா ஈஸா இப்ன மர்யமல் பையினாத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் பையினாத் என்று சொல்லப்படக்கூடிய ஞானத்தை கொடுத்தோம். வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸி, அவரை ரூஹுல் குதுஸை கொண்டு பலப்படுத்தினோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை அல்லாஹு தஆலா சிறப்பாக்கித்தான் வைத்திருக்கின்றான். அதுதான் உண்மை. சகல ரசூல்மார்களையும் ஒவ்வொருவரையும் தரஜாக்களில் வித்தியாசப்படுத்தி இருக்கின்றான். ஆனால் நுபுவத் என்ற அடிப்படையில் சகலரும் ஒரே விதமான பதவியில் உள்ளவர்கள் தான். நுபுவத், நபித்துவம் என்று சொல்லுகின்ற போது அந்த நபித்துவம் எல்லோருக்கும் ஒரே வகையானதுதான். ஆனால் அவர்களுடைய தரஜாக்களில், அவருடைய அந்தஸ்துக்களில் வித்தியாசம் இருக்கின்றது. எதை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலுல்லாவாக, அல்லாஹ்வின் ஹலீலாக, நண்பராக ஆக்கினான். அப்படியான பதவியை யாருக்கும் கொடுக்கவில்லை. அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் நுபுவத்தையும் வழங்கினான். யாருக்கும் அதை வழங்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்கள், மனிதர்கள், பறவைகள், காற்று எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்தான். இதை யாருக்கும் அல்லாஹு தஆலா வழங்கவில்லை. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் நபியாக அனுப்பினான். அதே நேரத்தில் சகல ஷரியத்துகளையும், அவர்களுக்கு முன்னர் வந்த எல்லா விதமான மார்க்கங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புதிய மார்க்கத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கி வைத்தான். இந்த சிறப்பை யாருக்கும் அல்லாஹு தஆலா வழங்கவில்லை. எனவே ஒரு நபியை விட, ஒரு ரசூலை விட இன்னும் ஒரு ரசூலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதே போல அவர்கள் அல்லாஹு தஆலாவின் பக்கம் மக்களை அழைத்த அந்த அழைப்பு பணியில் கூட வித்தியாசம் இருந்தது. அவர்களுடைய தரஜாவுக்கு ஏற்ற அடிப்படையில் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இவர்கள் அனைவரும் ஒவ்வொரு தரஜாக்களிலும் வித்தியாசப்பட்டவர்களாக இருந்தாலும், ஒருவரை விட மற்றவர் சிறப்பானவர்களாக இருந்தாலும் அனைவரும் அல்லாஹுவில் அழிந்தவர்கள். குல்லுஹும் வாசிலூன, அல்லாஹ் அளவில் அடைந்தவர்கள். ஃபானூன பில்லாஹி, அல்லாஹுவில் அழிந்தவர்கள். பாக்கூன பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு தரிப்பட்டவர்கள் தான். எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் அவர்கள் தரஜாக்களில், சிறப்புகளில் வித்தியாசமானவர்களாக இருந்தாலும் அனைவரும் அல்லாஹுவை அடைந்தவர்கள். ஃபானூன பில்லாஹி, அல்லாஹ்வில் அழிந்தவர்கள். அல்லாஹ்வில் அழிந்தவர்கள் என்றால் என்ன? அவர்கள் சிருஷ்டியை காணாமல் ஹக்கை மாத்திரம், அல்லாஹுவை மாத்திரம் கண்டவர்கள். அதே போல பாக்கூன பில்லாஹி, அல்லாஹ்வில் தரிப்பட்டவர்கள். அந்த ஃபனாவின் பின்னர், அந்த அழிவின் பின்னர் அவர்கள் தரிபடுகின்றார்கள். எவ்வாறு? அல்லாஹுவை கொண்டு இந்த சிருஷ்டியை பார்த்தார்கள்.
அல்லாஹுவை கொண்டு இந்த சிருஷ்டியை பார்த்தல் என்ற அந்த நிலையிலே அவர்கள் தரிபட்டு பக்காவானார்கள். இப்படியான உயர்ந்த அந்தஸ்திலேதான் இந்த நபிமார்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படியான நபிமார்களோடு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான சிறப்புகளையும் கொடுத்திருக்கின்றான். அவர்கள் சிலரோடு பேசி இருக்கிறான் என்று சொல்லுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு சொல்லுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹு தஆலா நேரடியாக பேசினான். எனவே நபிமார்களுடைய இந்த சிறப்பை பற்றி சூபியாக்கள் சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய நூறானியத்தின் அடிப்படையில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நூறானியத் என்ற பதவியை கொடுத்திருந்தான். அந்த நூறானியத்து அவர்களுக்கு எவ்வாறு எந்த அளவு வழங்கப்பட்டிருந்ததோ அந்த அளவு அவர்களுடைய தரஜாவும் உயர்ந்ததாக இருந்தது. இதற்கு நல்ல உதாரணம், மிஅராஜின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியுடைய வானத்திலே கண்டார்கள். சமா துனியா என்று சொல்லப்படக்கூடிய முதலாவது வானத்திலே கண்டார்கள். அவருடைய தரஜாவுக்கு ஏற்றவாறு அவருடைய நிலை இருந்தது. அதே போல இரண்டாவது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வானத்தில் இருந்ததற்கு என்ன அர்த்தம்? அவர்களுடைய நூறானியத்து அந்த அளவு உயர்ந்ததாக இருந்தது. ஒவ்வொருவரை விட ஒவ்வொருவர் படித்தரத்திலே நூறானியத்திலே உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். எல்லோரையும் கடந்தவர்களாக 7 வானங்களையும் கடந்து சிதறத்துல் முந்தஹாவையும் தாண்டி காப கௌசைனி அதுனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தரஜாவை அடைந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்களுடைய நூறானியத்து எல்லோரையும் மிகைத்ததாக இருந்தது. அவர்களுடைய ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய நூறானியத்தை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறானியத்து மிகைத்ததாக இருந்தது. எனவேதான் அவர்கள் எல்லோரையும் விடவும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள் என்று சூபியாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா நபிமார்களை ரசூல்மார்களை ஒவ்வொருவரை விட ஒவ்வொருவரையும் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார். அப்படியானால் அடுத்த ஆயத்திலே வரக்கூடிய லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி என்பதனுடைய விளக்கம் என்ன என்று பார்க்கின்ற போது, இந்த வசனம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய இந்த வசனம் முஃமின்கள் சொல்வதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். என்ன? ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி. எல்லோரும் அல்லாஹ்வையும் மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் ரசூல்மார்களையும் கொண்டு ஈமான் கொண்டார்கள். அந்த முஃமின்கள் என்ன சொல்வார்கள்? அந்த ரசூலும் அந்த முஃமின்களும் என்ன சொல்வார்கள்? லா நுஃபர்ரிகு பைன அஹதின் ஐ லா நுமையிஸு பைன அஹதின் மின் ருசுலிஹி. நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு இடையில் நாங்கள் பிரிவை ஏற்படுத்த மாட்டோம். சிலரை ஈமான் கொள்வோம், சிலரை ஈமான் கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் பிரிவினையை ஏற்படுத்த மாட்டோம். ரசூல்மார்கள் அளவில் எங்கள் அளவில் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் யாரையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அனுப்பி வைத்த ரசூல்மார்களில் யாரையும் நாங்கள் ஒருவரை ஈமான் கொண்டு மற்றவரை ஈமான் கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் பிரிவினையை ஏற்படுத்த மாட்டோம் என்று முஃமின்களும் ரசூலும் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஃமின்களும் சொல்வதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய வசனம் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தப்சீருடைய உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லி தருகின்றார்கள். எனவே 2 வகையான வசனங்களுக்கு இடையிலும் எந்த விதமான முரண்பாடும் அல் குர்ஆனிலே ஏற்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதிலே ஏதாவது தவறுகள் இருந்தால் உலமாக்களுக்கு சுட்டிக்காட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.